ஹாய், திஸ் இஸ் சோஃபியா. வெண்டைக்காய் ஃப்ரை ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காவை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அது ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காவை எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 to 10 minutes ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகும்போது கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு இந்த வெண்டைக்காய்க்கான சால்ட்டும் நம்ம இதிலேயே சேர்த்திட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனவுடனே உங்களுக்கு அந்த வலுவலுப்பெல்லாம் போயிடும். இப்போ சைட் பை சைட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 teaspoon மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திட்டு லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனவுடனே நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டு ஒரு 2 to 3 minutes வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்திட்டு இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 minutes அப்படியே இருக்கட்டும். இந்த வெண்டைக்காய் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.